கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ 26ஆம் தேதி எங்க தலைவர் கோயம்புத்தூருக்கு போனாரு பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்கு. பாத்தீங்களா கூட்டத்தை? தன்னியல்பாக மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. போட்டா போட்டியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க ஒரு ரோட் ஷோ பண்றாரு. எத்தனை பேர் வந்தாங்க? அண்மையில கூட வந்து ஒரு அமைச்சர் பேசினாரு. ஏன்னா அவர் என்ன பனையூர்லயே இருக்கிறாரு, வெளியில வரமாட்டாரா, வெளியில வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப வெளியில வந்தா தமிழ்நாடே முடங்கக்கூடிய வகையில் மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? எதுக்கு அவர் வெளில வராரு? இது தாவேகா பூத் கமிட்டி மாநாடு கிடையாது, குழந்தைகள் மாநாடுங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. அதுல ஒரு 4-5 சிறுமிகள் வந்து உள்ள போனாங்க. அந்த போட்டோ வச்சுட்டு தான் குழந்தைகளுக்கு அனுமதின்றாங்க. ஏன் அப்படி தற்கூரித்தனமாக பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் தான் மேடையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடினார். பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாரா அப்படின்னு பத்திரிகையாளரை சந்திச்சாரு. வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாரா, நீங்க வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு எதிரான பல்வேறு அவதூறுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நீ தலைவருக்கு எதிராக பாட்டு பாடுறதுக்கு நீ பொது வாழ்க்கைக்கு வந்தியா? மக்கள் பிரச்சனைகள் குறித்து பாட்டு பாடுறதுக்காக நீ பொது வாழ்க்கைக்கு வந்துறியா? நீ அதிமுக ஆட்சியில ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா குறித்து பேசிய கோபகன் என்கின்ற அந்த ஆபாச வாய் ஊத்தி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின் ஏன் நீ பேசாம இருக்க? ஏங்க, கள்ளக்குறிச்சியில திமுக கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குதுங்க. அந்த கூட்டத்துல சாப்பாடு பரிமாறப்படுது, பீர் பாட்டில வச்சு பரிமாறுறாங்க. இந்த திராவிட மாடலா பீர் மாடலா? நாங்க வந்து ஒரு கொள்கையை சொல்றோமா, அந்த கொள்கையில விமர்சனம் இருக்கு, இது தவறா இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. தனிமனித தாக்குதல் அப்ப நாங்க ஸ்டாலின் அவர்களை குறித்து தனிமனித தாக்குதல் நாங்க பண்ணட்டுமா? நடிகையோடு தொடர்பு படுத்தி திரு உதயநிதி ஸ்டாலின்களை பத்தி நாங்க பேசட்டுமா? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ, இப்போ மதுரையில் ரோட் ஷோன்னு திட்டமிடலை, நான் திட்டமிட்டு கடைசி நேரத்தில் ஒரு ரோட் ஷோவாக தான். கோயம்புத்தூரே நம்ம திட்டமிடலை. கோயம்புத்தூரில் திட்டமிடலை, அதாவது ரோட் ஷோ வந்து கட்சி சார்பாக கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையிலையும் சரி திட்டமிடலை. அப்போ எப்படி அது பிரச்சார வாகனம் எல்லாமே ரெடியாக வந்தது? அப்போ அது அதாவது தலைவர் வந்து கோயம்புத்தூர் போக போகிறாங்க, மதுரை போக போகிறாங்க அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டவுடன் இயல்பாகவே மக்கள் தன்னியல்பாக அங்கே கூடுறாங்க. இல்லை இவ்வளவு நாளா இல்லை, அப்படி கூடக்கூடிய மக்கள் தலைவரை பார்க்காம அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அது எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும், எவ்வளோ அடக்குமுறைகளை நீங்கள் கொண்டு வந்தாலும், தலைவரை பார்த்து, தலைவர் எங்களை பார்த்து கையசைத்தால் மட்டும்தான் நாங்கள் செல்வோம் என்று மக்கள் வந்து அங்கே தன்னியல்பாக நிற்கின்ற பொழுது தலைவர் அப்போ என்ன நினைக்கிறாரு? சரி, வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர்கள் கையசைக்க வேண்டும் என்று அவர் கையசைக்கிறாரு. அதன் பிறகு தான் அந்த கூட்டம் கலைந்து செல்கிறது. இது வந்து அன்பால் கூடிய கூட்டம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் தான் இந்த ரோட் ஷோவானது சென்று கொண்டிருக்கிறதே தவிர இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது கிடையாது, இயல்பாக அமையுது. இல்லை இத்தனை வருஷம் தமிழகத்தில் விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங்கே போகலையா? நான் எல்லா இடத்துக்கும் தான் போயிருக்காரு. அப்போல்லாம் இந்த அளவு எங்கள் ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ல வரல, அது கூடுறாங்கல்ல. அப்போ அந்த தகவல் பரிமாற்றப்பட்ட அந்த தகவலை கசிய விடுறது யாரு? மீடியாக்கள்ல இருந்து வெளிவர செய்திகள் அந்த சமூக மீடியாவுக்கு யார் கசிய விடுறா? உளவுத்துறை தானே, காவல்துறை தானே பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் இந்த நேரத்தில் இங்கே வராரு என்கின்ற தகவலை கசிய விட்டால் அங்கு பெரும் திரளான ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தின் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்பட வைத்துவிட்டு எங்கள் மீது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி வேலையை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் செய்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. இல்லை இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வேணாம், இப்போ ரசிகர்கள் வருவாங்க, சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே மனம் நொந்து ஒரு மனம் நொந்துனா ஒரு வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை ஒன்று தர்றாரு. அதற்கு பிறகு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாங்க, ப்ரெஸ் மீட்லேயுமே இருக்குது. முடிச்சதுக்கு பிறகும் பார்த்தா நேற்றைய தினம், அதாவது இப்போ மதுரையில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்த பொழுது சாலை எங்கிலும் இருசக்கர வாகனத்திலேருந்து சிலர் விழுந்தாங்க, சிலர் கார்களிலிருந்து. ஒரு புறம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைய பெண்கள்லாம் வர்றாங்க வந்து வெயிட் பண்ணி. இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது மீண்டும் அதே ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காங்களையோ, பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, பாலை அடித்து ஊற்றி தெளிக்கிறாங்க, மாலைகளை பிச்சு உதறாங்க, ரோடு முழுக்க சாலையில் வந்து ஒரு பூசணிக்காய் சுற்றி அங்கே உடைக்க முற்படுறாரு, அது கூட்டத்துக்குள்ளேயே முற்படுறாரு, அதில் ஆக்சிடென்ட் ஆகலாம். இப்படி பல விஷயம், அது போலீஸ் மேலேயே வந்து பாலை தெளித்தது அப்படின்னு சொல்லிட்டு தடியடி ரேஞ்சுக்கு போயிருக்கு. இன்னும் அந்த மனநிலையிலேருந்து மாறலையோ அவங்க ரசிகர்கள்? மனநிலையிலிருந்து மாறலையோ அப்படின்றத விட இது வந்து அன்பால் கூடிய கூட்டங்க, அன்புக்காக வரக்கூடிய ஒரு கூட்டம், தளபதி என்கின்ற அந்த ஒரு ஒற்றை முகத்திற்காக வரக்கூடிய ஒரு கூட்டம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அன்பால் கட்டி அணைத்து வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து எங்கள் தலைவர் நினைத்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அந்த அன்பை. எங்கள் தலைவர் நேற்று சென்னை விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு, வாகனத்தை பின்தொடர்ந்து வராதிங்க, வாகனத்து மேலே வந்து குதிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு வேண்டுகோள் வைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு நேற்று மதுரையில் கூடிய கூட்டம் என்பது சாதாரண கூட்டம் தான். பல மடங்கான கூட்டம் வந்து எங்கள் தலைவர் பேசிய அந்த பேச்சை கேட்ட பிறகு பாதி பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. அதாவது வந்து அந்த எங்கள் தலைவருடைய சொல்லை கேட்டு அதற்கு ஏற்றார் வகையில் செயல்படக்கூடிய வகையில்
தோழர்களை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சிலர் அன்பின் மீதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அது போக போக எல்லாமே சரியாயிடும். இப்போ அதுதான் போக போக அப்படிங்கிறதுக்கு முன்பாக இப்போ அது அவரே சொல்கிறாருங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது யாருக்காக கூட்டம் கூடுதோ அவர் சொல்லியே கேட்கலையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லைங்க, அவர் சொல்லி கேட்கல நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் சொல்லி கேட்டதுனால தான் மதுரையில் பாதி கூட்டம் கலைந்து விட்டதுன்னு நம்ம சொல்கிறோம். கடங்காத ஒரு கூட்டங்க, சாம்பிள் தான் ஏங்க. அது 50% கூட்டம் தாங்க. எங்கள் தலைவர் பேசினதுக்கு பிறகு பாதி பேர் போயிட்டாங்க. எங்கள் தலைவர் வந்து விமான நிலையத்தில் பேசாமல் இருந்திருந்தால் இன்னும் பல மடங்கான கூட்டம், மிகப்பெரிய ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு பெரிய கூட்டம் அங்கே இருந்தது. அதனால் ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். எங்கள் தலைவர் இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கக்கூடிய பக்குவப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம். காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். இல்லை, இது மதுரையே ஸ்தம்பிக்குங்கிறீங்களே, இதுதான் கேள்வி. இப்போ இது யாருக்கு கொடுக்குறீங்க சிக்னல்? இப்போ இந்த ஒரு கூட்டங்கிறது இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு அவர் போனார்னா நிச்சயமாக ரசிகர்கள் பார்க்க வருவாங்க, அவரும் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறத எல்லாமே அறிந்ததே. இப்போ அது ஒரு மாநாடு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது கட்சி ரீதியான ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்போ வந்தாங்கன்னா ஓகே. ஒரு நார்மலாக ஒரு விஷயத்துக்கு போராடுங்கும் பொழுது இந்த கூட்டம் வருது இல்லையா, அது கூடுது இல்லையா, ஸ்தம்பிக்குங்கிறங்களே, இது யாருக்கு சொல்ல வரீங்க? இல்லை, யாருக்கும் சொல்ல வரலங்க. எங்கள் தலைவர் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக போகிறாரு. எங்கள் தலைவரை பார்ப்பதற்காக அங்கே வந்து கூடுறாங்க. மக்கள் அங்கே வராங்க, அவ்வளோதான். எதற்காக வராங்க? அவரை ஒரு வேளை பார்த்துடணும், அவரை பார்க்கணும். அப்போ சும்மா பார்ப்பாங்களா? ஒரு அன்பு இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு அன்பின் வெளிப்பாடாக வராங்க. அப்படி வரக்கூடியவர்கள் எங்கள் தலைவரும் அவர்களுடைய அன்பை உணர்ந்து கொண்டு கையசைத்து அவர்களுக்கு வணக்கம் செய்கிறாரு, மரியாதை செய்கிறாரு. இது வந்து தவிர்க்கவே முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படி தானே இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இப்படி தானே இருந்தது, ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படி தானே இருந்தது. இது வந்து தானாக சேர்ந்த கூட்டங்க. திமுகவை போன்று நாங்கள் சேர்த்த கூட்டம் கிடையாது. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500 ரூபா 1000 ரூபாய் காசுக்கு சேர்த்த கூட்டம் நினைக்கிறீங்களா? தளபதி என்கின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக கூடிய கூட்டங்க, அவருடைய உழைப்புக்காக கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம் இல்லாமல் பல இடங்களில் அவர் போராடியதால் கூடிய கூட்டம். சும்மா எல்லாருக்கும் கூடிடாதுங்க. ஐயா கமலஹாசன் அவர்கள் போனார்னா இப்படி ஒரு கூட்டம் வருமா? நீங்கள் சொல்லுங்கள். அதனால் வந்து சும்மா வந்து ரசிகர்கள் அதனால கூட்டம் வருது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தை முதல்ல அடித்து தவிட்டு போட ஆக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் ஒரு நடிகர், அவர் போனால் அந்த கூட்டம் வருமா? 26ஆம் தேதி எங்கள் தலைவர் கோயம்புத்தூருக்கு போனார், பூத்து கமிட்டி கருத்தரங்கத்துக்கு. பார்த்தீங்களா கூட்டத்தை? தன்னியல்பாக மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கின்ற தளபதி அவர்களை வருக வருக என்று தாய்மார்கள் வரவேற்றாங்க, இளைஞர்கள் வரவேற்றாங்க, முதியவர்கள் வரவேற்றாங்க. போட்டா போட்டியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணுறாரு. எத்தனை பேர் வந்தாங்க? வரல. அப்போது மக்களுக்கு தெரியும் யார் உண்மையானவர், யாரால் தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழப்போகிறது, யார் மக்களுக்கான தலைவர் என்பதை மக்கள் உணர்ந்ததின் வெளிப்பாடாகத்தான் மக்கள் வந்து ஒரு செய்தியை திமுகவுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை. திமுக என்பது ஊழலாட்சி, திமுக என்பது மன்னராட்சி, திமுக என்பது பாசிச ஆட்சி, திமுக வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி காலம் காலமாக தமிழ்நாட்டை சிதைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய கதைக்கு முடிவுரை கட்டுவதற்காக தலைவர் தளபதி என்கின்ற ஒரு ஒற்றை நபர் வராரு, அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. இல்லை, அந்த கூட்டம் தான் கோயம்புத்தூரில் கூடிய கூட்டம், அந்த கூட்டம் தான் மதுரையில் கூடிய கூட்டம். இப்போ இந்த கூட்டம் வந்து திமுகவிற்கு மக்கள் கொடுத்த செய்தி, அல்லது தாவேக்கா மக்களால் கொடுத்த செய்தி அப்படி எடுத்துக்கிறதா, அல்லது தாவேக்கா இன்னொரு மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு செய்தி? மக்கள் வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்க செய்தி இல்லைங்க. இப்போ தாவேக்காவிற்கு மக்கள் என்றால் தாவேக்கா, தாவேக்கா என்றால் மக்கள் தாங்க. இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அதிமுக ஒரு நிச்சயமா ஒரு மாற்று கட்சி திமுகவிற்கு மாற்றாக ஒரு பெரிய கட்சியாக இப்போ வரைக்கும் அதிமுக தான் இருக்காங்க. நீங்க சொல்வது போல் களம் மாறினா பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் இந்த கூட்டம்ங்கிறது தாவேக்காவுடைய கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை வர வைப்பதற்கான ஒரு சாம்பிளா பார்க்கலாமா? ஏன்னா இதை பார்த்து கொண்டு மற்ற கட்சிகள் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரீங்களோ? ஏங்க அது சொன்னாதான் அவர் செல்வாக்கான நபர்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, எங்க தளபதி எப்பவுமே செல்வாக்கான ஒரு நபர் தான், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான், மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். திமுக கட்சியை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேற வழி இல்லாமல் கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டு வாடகைக்கு விட்டு கொண்டு எங்களுக்கு எதிராக அவதூறாக பேசி கொண்டிருக்காங்க. அண்மையில் கூட வந்து ஒரு அமைச்சர் பேசினார். ஏன்னா அவர் என்ன பனையூர்லேயே இருக்கிறாரு, வெளியில் வரமாட்டாரா, வெளியில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ வெளியில் வந்தால் தமிழ்நாடே முடங்கக்கூடிய வகையில் மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எதுக்கு அவர் வெளில வராரு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னு இதே வாடகை வாய்கள் பேசக்கூடிய ஒரு சூழலாக மாறுது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோங்க. தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்.
எங்கள் தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் தான். இந்த மக்களுடைய அன்பால் தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை வந்து நான் வந்து அப்படியே விட்டுவிட விரும்பலை. இதை அப்படியே இந்த மக்களுக்கு என்னை நான் ஒப்படைக்க நான் தயாராகிட்டேன். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று தன்னை தமிழ்நாட்டு மக்களிடம் ஒப்படைத்துட்டார். அப்போ அந்த மக்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அந்த மக்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து புறக்கணிப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற அரியணையில் அமர்த்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அதனால் வந்து நாங்கள் யாருக்கும் செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய இலக்கு என்பது 2026 அதை நோக்கி எங்களுடைய களப்பணி செய்து கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் என்றும் உறுதியாக வெல்வது நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவர் வந்து மிக ஒரு சிந்தனை கொண்டவர். தமிழ்நாட்டு மண் சார்ந்து, தமிழ்நாடு மக்களின் வாழ்வியல் சார்ந்து உண்மையும் நேர்மையுமாக களப்பணி செய்ய வேண்டும் என்று தோழர்களை அணிதிரட்டி ஒரு போருக்கு தயாராகிவிட்டு சிங்க தோழர்களோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த கூட்டம் என்பது நாங்கள் யாருக்கும் கூட்டணிக்காக அழைப்பதற்கு செய்தி சொல்லப்படுகின்ற செய்திகள் கிடையாது. இது எங்கள் தளபதியின் உழைப்பிற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் தான் எங்கள் தலைவரை அந்த அரியணையில் அமர்த்த போகிறது. நான் நேற்றைய விஷயத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தோம், இன்னும் சில விஷயங்கள் நடந்தது. ஒரு சிறுவர்கள், ஒரு 18 வயசு கீழே இருக்க பசங்கள்லாம் வந்து உள்ள விட சொல்லி கேட்கும் பொழுது இது தாவேகா கருத்து பூத் கமிட்டி மாநாடு கிடையாது, குழந்தைகள் மாநாடுங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. இல்லை, அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூரில் பூத்து கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் ஒரு 4-5 சிறுமிகள் வந்து உள்ளே போனாங்க. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு தான் குழந்தைகளுக்கு அனுமதின்றாங்க. ஏன் அப்படி தற்கூரித்தனமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் தான் மேடையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்கள். அப்போ அதையும் பேசியிருக்கணும்ல. இந்த சிறுமிகள் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்கிறாங்க, பரவாயில்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சிறுமிகளை மேடை ஏற்றி தமிழ் தாய் வாழ்த்து பாட வைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள், வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, எங்களுக்கு எதிரான நரேட்டிவை செட் பண்ணி மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அது எப்படி உங்களால் முடியும்? ஏங்க, மக்களே சேர்ந்து உருவாக்கின கட்சி தாங்க தமிழக வெற்றி கழகம். எப்படி எங்களிடமிருந்து நீங்கள் அந்நியப்படுத்த முடியும்? பத்திரிகையாளரையே சந்திக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் பத்திரிகையாளரை சந்தித்தார். வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாரான்னு நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் அணிதிரண்டு வராங்க. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு எதிரான பல்வேறு அவதூறுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அண்மையில் கூட ஒரு பாடகர், அவர் வந்து இந்த மக்கள் பிரச்சனைக்கு வந்து நான் விழிப்புணர்வு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா அவ்வளோ நாள் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் ஒரு கோவன் அவரை சொல்கிறேன். இல்லை, அவர் பேர் சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த பேரே வந்து ஒரு ஆபாசமாக நான் உணர்றேன். ஏன்னா இப்போ அண்மையில் வந்து எங்கள் தலைவருக்கு எதிராக வந்து அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார். நீ தலைவருக்கு எதிராக பாட்டு பாடுறதுக்கு நீ பொது வாழ்க்கைக்கு வந்தியா? மக்கள் பிரச்சனைகள் குறித்து பாட்டு பாடுறதுக்காக நீ பொது வாழ்க்கைக்கு வந்துறியா? நீ அதிமுக ஆட்சியில் ஊற்றி கொடுத்த உத்தமி அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா குறித்து பேசிய கோபகன் என்கின்ற அந்த ஆபாச வாய், ஊற்றி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின் ஏன் நீ இன்னும் பேசாமல் இருக்க? ஏங்க, கள்ளக்குறிச்சியில் திமுக கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குதுங்க. அந்த கூட்டத்தில் சாப்பாடு பரிமாறப்படுது, பீர் பாட்டில் வச்சு பரிமாறுறாங்க. இது திராவிட மாடலா பீர் மாடலா? இது குறித்து கோவன் பேசுவாப்லையா? தனி விமானத்தில் போகிறாரு, நடிகையோடு போகிறாருன்னு பேசுறதுக்கு கூச்சமா இல்லை? அயோக்கியத்தனமா இல்லை? ஏங்க, அவர் உழைத்து அவர் சம்பாதித்த பணத்தில் அவர் தனி விமானத்தில் போகிறார், உனக்கு ஏன் எரியுது? திமுக மாதிரி கொள்ளடிச்சாரா? மக்களுடைய வரி பணத்தை சுரண்டினாரா? மக்களை ஏமாத்தினாரா? அவர் 30 ஆண்டுகளாக வேர்வை சிந்து உழைத்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறாருங்க. பெண்களுக்கு எதிராக பல பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது குறித்து இந்த கோவன் பாடுவாரா? விழிப்புணர்வு பாட்டு பாடுவாரா? இல்லை, இப்போ இது அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது அப்படி தான் நடிகையை வச்சு பேசுகிறாரு. இப்போ இவர் இப்படி பலரும் மீண்டும் மீண்டும் இப்போ விஜய் அவர்களை வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்பட ஒரு பர்சனல் வாழ்க்கை எடுக்கிறதோ அல்லது ஒரு ஆபாச தாக்குதலையோ மேற்கொள்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பேச்சாளர்களுமே அந்த ஆபாச வார்த்தைகளை மேற்கொள்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன ஆபாசத்தை வேண்டுமானாலும் முன்வைங்க, என்ன கருத்தை வேண்டுமானாலும் முன்வைங்க, 10 பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அது எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் கண்ட மணிக்கு பேசுகிறாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் எல்லாம் குமுறி கொண்டிருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் கதறி கொண்டிருக்கிறாங்க, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு போயிருச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, மக்கள் நாள்தோறும் பல இன்னல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அரசை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துப்பு இல்லாதவர்கள் எங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. எங்களாலேயே விலைவாசி உயர்வு ஏற்பட்டது? எங்களாலேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது? நாங்களாக வந்து சாப்பாடு பரிமாற இடத்துல பீர் பாட்டில் கொண்டு நாங்களாக வச்சோம்? எங்கள் கட்சியை சார்ந்தவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு உள்ளாக்குனாங்க. எல்லாமே ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆளுங்கட்சி செய்யக்கூடிய
தவறுகளை பற்றி பேசுவதற்கு எந்த வாய்ப்புமே வரல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்றால் ஏதாவது ஒரு அவதூறாக ஒரு ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்களா? இது வந்து ஒரு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடாக நம்ம பார்க்குறோம். அரசியல் என்பது ஒரு நாகரிகமாக இருக்கணுங்க. நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறோன்னா அதுக்கு நீங்கள் திருப்பி ஒரு கருத்தை முன்வைங்க. நாங்கள் வந்து ஒரு கொள்கையை சொல்கிறோமா அந்த கொள்கையில் விமர்சனம் இருக்குது, இது தவறாக இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். தனி மனித தாக்குதல் அப்போ நாங்கள் ஸ்டாலின் அவர்களை குறித்து தனி மனித தாக்குதல் நாங்கள் பண்ணட்டுமா? நடிகையோடு தொடர்பு படுத்தி திரு உதயநிதி ஸ்டாலின்களை பற்றி நாங்கள் பேசட்டுமா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கடந்த கால வரலாறை பற்றி பேசுவோமா? எங்களிடம் டேட்டா கிடையாதா? எங்களால் பேச முடியாதா? அரசியலை எதிர்கொள்ளுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு கேளுங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் நடிகையோடு தொடர்புபடுத்தி பேசுவது, தனி விமானத்தில் போறாருன்றது பேசுறதுலாம் பச்சை அயோக்கியத்தனமான கேடுகட்ட ஒரு செயல்பாடு. அவரால் முடியுது, தனி விமானத்தில் போறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, தனி விமானத்தில் போறாரு. நீயுமே சம்பாதி. நீ திமுக போயிட்டு 200 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டா உன்னால் எப்படி சம்பாதிக்க முடியும்? மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்கள், இது போன்ற இந்த பிரச்சார பாடகர்கள் எல்லோரும் தங்களுடைய வாயை திமுகவுக்கு வாடகைக்கு விட்டாங்க. சமூக நீதிக்கு நேர் எதிரான ஒரு ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. கருத்து சுதந்திரத்திற்கு நேர் எதிரான ஒரு ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. இந்த வாய்க்கிளிய பேசிய சமூக நீதியை பாதுகாக்கிறோம், சமத்துவத்தை பாதுகாக்கிறோம் என்று வாய்க்கிளிய பேசிய இந்த கொத்தடிமைகள் எல்லாம் திமுகவினுடைய அடிமை சாசனத்துக்கு கையெழுத்திட்டு எங்களுக்கு எதிராக பேசுறீங்களா? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் பிடிக்காதனால தான் மக்கள் தன்னியல்பாக லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவரை வரவேற்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கொத்தடிமை கூடார கூட்டத்தை முடிவுரை எழுத வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால தான் மதுரையில் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். மதுரையில் அழகர் என்றால் மக்கள் தானாக கூடுவாங்க. மதுரையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றால் மக்கள் தானாக கூடுவாங்க. மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் என்றால் மக்கள் தானாக கூடுவாங்க. மதுரையில் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்றால் மக்கள் தானாக கூடுவாங்க. கூடினாங்களா இல்லையா? இப்போ நிச்சயம் இப்போ நேற்று தினம் ஒரு மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு திருவிழா கோலமாகத்தான் இருந்தது. சில விமர்சனங்களும் இருக்குது. அது வந்து அந்த அன்பின் மிகுதியால் வர கட்டுப்பாடு நாங்களும் முயற்சி பண்ணுறோம். தளபதி கட்டுப்பாடு இருங்க, அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து பண்ணலைன்னு நாங்கள் சொல்லலை. தோழர்கள் அன்பின் மிகுதியில் சிலர் விமர்சிக்கக்கூடிய வகையில் செயல்படுறாங்க. அது காலப்போக்கில் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதில் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நாங்கள் நேர்மையாக இருக்கிறோன்னு நம்ம சொல்லலையே. தோழர்கள் அன்பின் மிகுதியில் அந்த வாகனத்தில் போகிறது, வண்டி மேலே ஏறி குதிக்கிறது, காவல்துறையோடு சண்டை போடுவது. காவல்துறையோட நம்ம ஏன் சண்டை போடுறோம்? நீ சரியாக ஒழுங்குபடுத்தணும்ல, முறைப்படுத்தணும்ல, சீர்படுத்தணும்ல. தலைவர் வர்றாருன்னு உங்களுக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்கன்னு காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் அந்த மக்களை நீ நெறிப்படுத்தலை, ஒழுங்குபடுத்தலை? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராரு அப்படின்றா இப்படி தான் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? மெத்தனை போக்கோடு இருப்பீங்களா? அலட்சிய போக்கோடு இருப்பீங்களா? அப்போ அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல. அதையே எங்கள் தலைவருக்கு நீங்கள் கடைபிடிக்க மாட்டேன்றீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய திரைத்துறையை சார்ந்த மிக முக்கியமான நபர் யாருங்க? எங்கள் தலைவர் தளபதிங்க. வருடத்துக்கு 80 கோடி வரி செலுத்துறாருங்க. அப்போ முக்கியமான ஒரு நபரை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா எங்கள் தோழர்கள் ஒழுங்காக இருக்க போகிறாங்க. சொன்னால் கேட்கக்கூடியவர் தான் எங்களுடைய தோழர்கள். அன்பின் மிகுதியில் சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? நிச்சயமாக. இப்போ அதான் நேற்றைய கூட்டத்துங்கும்போது பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு சில தொலைக்காட்சிகளில் வீடியோ காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. குழந்தையோட காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம், நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம், விஜய் சாரை பார்த்துட்டு போவோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் தரவராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, அல்லது அவரை பார்த்துட்டே போவாங்க. இன்னும் கட்சி சின்னமே இன்னும் ஆமாம், ஒரு 70 வயது மூதாட்டி ஒருத்தர் பேசியிருந்தாங்க. நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் ரெட்டலைக்கு, அதன் பிறகு நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், யானை சின்னத்துக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி பேசுகிறாங்கன்னா எங்கள் தலைவர் எத்தனை பேருடைய உள்ளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க மாற்றம். அரசியல் என்பது சொல் கிடையாது, அரசியல் என்பது செயல். செயல் வடிவம் படுத்துவதற்காக தான் எங்கள் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது ஒரு புனிதமான ஒரு மக்கள் பணி. அந்த மக்கள் பணியை செய்வதற்காக எங்கள் தலைவர் அவர்கள் சமூகத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டாரு. அதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததினுடைய ஒரு வெளிப்பாடு தான் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காத்திருந்து எங்கள் தலைவரை பார்க்க வேண்டிய தேவையா இருக்குது. சொல்லுங்கள், ஏன் உங்களுக்கு வேலை வெட்டியே இருக்காதா? என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, தளபதியை நாங்கள் பார்த்தே தான் தீருவோம் அப்படின்னு அந்த மக்கள் அங்கே நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தமிழ்நாட்டை அடுத்து ஆளக்கூடிய முதலமைச்சர் வராரு, அவரை நம்ம பார்ப்போம், நம்ம வீட்டு பிள்ளை,
நம்ம அண்ணன், நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா என்கின்ற உறவு முறையின் அடிப்படையில் கால் கிடக்க காத்திருந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் தலைவரை பார்த்துட்டு தான் போகிறான்னு சொல்கிறாங்களா, இதுதாங்க அன்பு. இந்த அன்பு அவ்வளோ எளிதாக கிடைச்சிருமா எல்லாருக்கும்? ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நேரடியான அன்பு எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்குது. நிகழ்காலத்தில் ஒரு எம்ஜிஆராக எங்கள் தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். நிச்சயமா. இப்போ மேலும் பல ரோட் ஷோக்களை எதிர்பார்க்கலாமா, மேலும் பல ப்ரெஸ் மீட்டுகளை எதிர்பார்க்கலாமா? இல்லை, பத்திரிகையாளர் சந்திப்புகள் வந்து தேவைக்கு ஏற்றார் வகையில் எங்கள் தலைவர் அவர்கள் ஈடுபடுவாங்க. ரோட் ஷோ என்பது நாங்கள் எதுவுமே திட்டமிடுறதே கிடையாதுங்க, ஆனால் அமையுது, அதுவாக அமையுதுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, எங்கள் தலைவரை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அந்த மக்களை எப்படி பார்க்க முடியும்? இப்போ கீழே இறங்கி போய் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. அதாவது இந்த காவல்துறையை நம்பி நம்ம வீதிக்கு போக முடியாது, இந்த அரசாங்கத்தை நம்பி நம்ம வீதிக்கு போக முடியாது. இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு நேர் எதிராக இருக்குது. கோயமுத்தூர் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை முறையான பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஆதவர்ஜுனா சார் பேசினாரா இல்லையா? மதுரையிலையும் அப்படி தான். நீங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் செய்திருந்தால் எதற்கு பிரச்சனை வரப்போகுது? எதற்கு முண்டி அடித்துக்கொண்டு எங்கள் தோழர்கள் போக போகிறாங்க? நெறிப்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. அரசியலில் நெறிப்படுத்தல் என்பது ரொம்ப முக்கியங்க. எங்கள் தோழர்களை நெறிப்படுத்தக்கூடிய வேலைகளை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் எங்கள் தலைவர் அவர்களும் ஈடுபட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டு பொறுப்பாளர்களே எங்கள் தலைவர் அவர்கள் 2 நாளுக்கு முன்பு அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காவல்துறையும் அரசும் என்ன செய்ய போகிறது? மக்களுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் எல்லாத்துக்குமானது தானே. திரு ஸ்டாலின் அவர்கள் தானே எனக்கும் முதலமைச்சர். அப்போ நீங்கள் என்ன உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க? என்ன உத்தரவாதத்தை எங்கள் தலைவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ எங்கள் தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்குது. ஆனால் இந்த காவல்துறையும் அரசாங்கமும் எப்படி செயல்படுதுன்னா, எங்களுக்கு நேர் எதிராக எந்த நலத்திட்ட உதவிகளும் பண்ண முடியலங்க. நேற்று மே 1 உலக உழைப்பாளர்கள் தினங்க. உழைப்பாளர்கள் தினத்திற்கு உழைத்து முன்னேறி வந்த தோழர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ண வேண்டும் என்று 234 தொகுதிகளிலேயும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. உதவி செய்ய விடலங்க. அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ பிரச்சனைகள். நீங்கள் கூட போயிருந்தீங்களா? நேற்றுங்க திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் அங்கே இருக்கின்ற உழைப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர் திலீப் குமார் தலைமையில் தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. காவல்துறை அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ தடுக்கிறாங்க. நீங்கள் போகாதீங்க, விரைவாக முடிங்க, கொடிகம்பம் வைக்காதீங்க, பேனர் வைக்காதீங்க, போஸ்ட் ஒட்டாதீங்க, சீக்கிரமாக உதவியை கொடுங்கன்னா 300 பேருக்கு உதவி கொடுக்கணும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாக அது ஆகும். 10 நிமிஷத்தில் கொடுத்துருங்க, அரை மணி நேரத்தில் கொடுத்துருங்க அப்படின்னா அதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? இதே திமுக பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை பிஜேபி கட்சியை பார்த்து உங்களால் சொல்கிறதுக்கு துணிச்சல் இருக்கா? அப்போ நாங்கன்னா உங்களுக்கு கிள்ளிக்கிறேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாக எங்கள் தலைவர் வராரு. அது 2026 நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அதிகாரம் என்பது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு ஒன்று, மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒன்று என்கின்ற ஒரு போக்கு என்பது அதுவும் ஒரு பாசிசம் தானே. அப்போ இந்த அரசும் காவல்துறையும் ஒரு பாசிச செயல்பாடோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக கோவையும் மதுரையும் குலுங்கியது, அதனால் பல கட்சிகளுடைய கண்கள் கலங்கியது அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு கூட்டம், ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதற்கு பிறகு எப்படி அதை முன்னெடுத்து அரசியலாகப்பட்டு இன்னும் நிறைய அரசியல் பேசுவதற்காக பார்க்குறது மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. இல்லை, அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. மக்களை தேடி ஒரு பயணமே இருக்குது. மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்குது. இன்னும் பூத் கமிட்டி கருத்தரங்கங்கள் இருக்குது. கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் இருக்குது. எங்கள் தலைவர் தலைமையில் நடைபெற போகிறது. 234 தொகுதிகள்லையும் பயிற்சி பாசறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும். இப்போ என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எங்கள் தலைவர் அடித்து உடைக்கிறாரா இல்லையா? நீங்கள் வெளில வரமாட்டேன்றான்னு சொன்னீங்க, அவர் வெளில வராரு. அதை இந்த அரசால் எதிர்கொள்ள முடியல, ஆளுங்கட்சியால் எதிர்கொள்ள முடியாமல் பயப்படுறாங்க. கோயமுத்தூரில் அவ்வளோ கூட்டம் கூடியதே, இதெல்லாம் சாதாரண ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போன திமுக அவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு. அது ஓட்டா மாறும் என்று முடிவு வந்ததுக்கு பிறகு இப்போ ஆளுங்கட்சி பதறி கொண்டிருக்கு. கூடக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுமே எங்களுடைய வாக்காளர்கள் தான். எங்கள் தலைவரை பார்க்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் தளபதியை பார்க்க வராங்க. இப்போ 2026 தேர்தல் களம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கான ஒரு தேர்தல் களம். இந்த களமும் சரி காலமும் சரி எங்கள் தலைவர் தளபதிக்கான களம் என்பது. அதனால தான் வந்து இந்த ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிரான பல இடையூறுகளை வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் எத்தனை இடையூறுகளை நீங்கள் செய்தாலும்
எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். நிச்சயமாக அது புதிதாக ஒரு கட்சின்னு வரும்பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில முடக்கரான செயலை பண்ணுவாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் அப்படி கிடையாதுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கே. இப்போ தேமுதிகவுக்கு இந்த மாதிரி இருக்கா? இல்லை மக்கள் நீதி மையத்துக்கு இந்த மாதிரி அடக்குமுறைகள் இருக்கிறதா? கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்றால் அவ்வளோ அடக்குமுறை இருங்க. கட்சியினுடைய பொறுப்பாளர்களை வந்து மறைமுகமாக மிரட்டுவது, பொய் வழக்குகள் போட்டு வந்து உங்களை உள்ள தள்ளிடுவேன்னு சொல்கிறது. நேற்று அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் ஒரு தோழர்கிட்ட வந்து காவல்துறை நேரடியாக மிரட்டுறாரு. வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ இப்படியே பண்ணுறதா உங்களை கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. எங்கள் தோழர் உடனே நீ போடி கேஸை, நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு. எல்லோரையும் அரசியல் மயப்படுத்திட்டார் எங்கள் தளபதி. எல்லோரும் அரசியல் மையம் நாங்கள் பட்டுட்டோம். அதனால் நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும், எந்த சிறையில் தள்ளினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு களப்பணி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் விரோத திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய ஒரே இலக்கு. அது 2026 அந்த இலக்கை நாங்கள் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்திற்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.